சரி, ஒரு மாடு இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்க. ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. இந்த பட்ஜெட்லேருந்து இந்த சார் பட்ஜெட் என்னோட பட்ஜெட் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க சார் மாடு. ஏன்னா லட்ச ரூபா 1,30,000 அந்த ரேஞ்சிலையும் வாங்குவாங்க. நான் என்னோட பட்ஜெட் வந்து நம்ம சின்னதுலேருந்து பெருசு பண்ணணும். என்னோட ஆசை அதுதான். நம்மளது ஃபுல்லாக வந்து மினிமம் ஒரு 60 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்க எல்லா மாடும். அதுக்கு மேலே நான் போக மாட்டேங்க என்றைக்கும். அது ஒருத்தருக்கே நான் 200 லிட்டர் கொடுக்க மாட்டேங்க. அதை வந்து 50 லிட்டர் 4 பேருக்கு பிரிச்சிருவேன். பிரித்து கொடுத்துருவீங்க. ஏன்னா ஒருத்தர் நம்பி தொழில் பண்ணக்கூடாதுங்களே. கண்டிப்பாக. திடீர்னு நாளைக்கு வேண்டாம் அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் நம்ம 200 லிட்டர் எங்கேயும் கொண்டு போய் ஊற்ற முடியாது. யார் என்ன சொன்னாலும் என் மனைவி தாங்க எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை எல்லாமே. எதா இருந்தாலும் தைரியமாக செய்ய சொல்லிடுவேன். எந்த தொழில் செஞ்சாலுமே நீ தைரியமே செய்யுங்க, பார்த்துக்கலாம், என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற. நம்மளும் கூட கொஞ்சம் பயந்து செய்வேன். அதில் வந்து பயப்பட மாட்டாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா குப்பைப்பாளையம் பக்கத்தில் எம்ஜி புதூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் மாடுகள் வளர்த்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட எப்படி அதை பராமரிக்கிறாங்க, எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். சார் வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்கள் பேர்? சார் என் பேர் வந்து உதயகுமாருங்க. சரி, இந்த ஊர் பேர் என்னதுங்க? ஃபுல் நேம் வந்து மசக்கவுண்டன் புதூர்னு. மசக்கவுண்டன் புதூர். அதான் அம்மா அது வந்து சுருக்கமாக வந்து எம்ஜி புதூர்னு வச்சுட்டாங்க. மசக்கவுண்டன் புதூர். உங்கள் அம்மா பேருங்க? உங்கள் பேருங்க? என் பேர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. எத்தனை வருஷமா மாடு வச்சுருக்கீங்க? நாங்கள் 4-5 வருஷமாக வச்சுருக்கிறோங்க. சரிங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? முதல்ல ஒரு 4 மாடு தான் இருந்ததுங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ நாம நீ மாடுன்னே மேய்க்கிறதாச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாடு வச்சு அதுல இருந்தது ஒவ்வொரு மாடாக வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய பண்ணையை உருவாக்குங்க. சரிங்க. ஒரு மாட்டிலேருந்து ஆரம்பிச்சது? ஆமாங்க சார். எவ்வளோ நாள் ஆச்சுங்க? சரி, இந்த பண்ணை உருவாக்குறதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. 16 மாடு பண்ணுறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது வந்து 16 மாடுகள் வச்சுருக்கீங்க. இது இல்லாமல் கண்ணுக்குட்டி சேர்த்து சொல்கிறீங்களா? இல்லை, கண்ணுக்குட்டி வந்து அது ஒரு 10 கண்ணுக்குட்டி தனியாக இருக்கும். மாடு மட்டும், அதாவது கறவை மாடு மட்டும் ஒரு 16 மாடு. 16 மாடு. கறவை இல்லாத மாடு? கறவை இல்லாத மாடு இல்லைங்க, எல்லாமே வந்து கறவை மாடு தான் இருக்குது. எல்லாமே கறவை மாடு தான் இருக்குது. சரிங்க. என்னென்ன மாடுகள் வச்சுருக்கீங்க? ஜெர்சி மாடு வச்சுக்கிறேங்க. மாடு நான் என்ன வாங்கணுன்னாலுமே நம்ம மாமா ஒருத்தர் இருக்கிற அப்படி யுவராஜ்னு சொல்லிங்க, அவர் தான் எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட். அவர். சரிங்க. ஏன்னா மாடு எங்கே இருக்குது என்னென்னா அவர் தான் பார்ப்பார். இது வாங்கலாம், இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாருன்னா போதுங்க, அப்போவே நான் வாங்கிடுவேன். ஏன்னா அவர் வந்து பண்ண பெரிய பண்ணை வச்சுக்கிறாரு. ஒரு 30 மாடாட்டு வச்சுக்கிறாரு. சரி. ஏன்னா அவர் சொன்னாருன்னா நான் எதுக்குமே பேச மாட்டேன்னு வைங்க, இது வாங்கணும்னா வாங்கிடுவேங்க. அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையான ஆளுங்க. 16 மாடுகள் இருக்கு. 16 மாடுகளில் வந்து பால் எவ்வளோ டெய்லி கறக்குது? ஆனால் ஒரு 200 லிட்டர் வருங்க. 200 லிட்டர் கறந்து என்ன பண்ணுறீங்க? கறந்து நம்ம ஒரு டீலர் ஒருத்தர் இருக்கிறார், கோயம்புத்தூர் கொண்டு போய் அவர் தனியாக சேல்ஸ் பண்ணுவார். நம்ம டீலர் கொண்டு போய் கொடுத்துருவோம். டீலர் கொடுத்துருங்க? ஆமாங்க. அது வந்து கம்பெனியெல்லாம் கிடையாது? கம்பெனியில் வீட்டு சப்ளை தானுங்க. வீட்டு சப்ளைக்கு. வீட்டு சப்ளைக்கு. அது வந்து எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க இப்போ? எனக்கு வந்து 36 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 36 ரூபாய்க்கு. 36 ரூபா. வெளியில் சொசைட்டியில் வந்து விட ரேட் ஜாஸ்தியாக வைப்பாங்க. எங்ககிட்ட என்னைக்கும் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறவங்ககிட்ட தானே கம்மி எடுக்க முடியும். ஆமாம் ஆமாம். 4 வருஷத்தில் 16 மாடு ஆக்கியிருக்கீங்க ஒரு மாட்டில் இருந்து. இந்த ஷெட்டு எப்படி போட்டிங்க நீங்கள்? சரி, ஷெட்டு வந்து இதில் வர லாபத்தில் தான் போட்டது. இதுக்குன்னு சொல்லி நான் தனியாக காசு இது பண்ணல. இதில் வர்ற லாபத்தை இதுக்கு போட்டு, இதுக்கு என்ன முட்டு வலி போடணுமோ அது போட்டுட்டு, மிச்சமாகிற காசு நம்மளுக்கு செலவுக்கு எடுத்துட்டு, அதில் மிச்சமாகிற காசு தான் இந்த ஷெட்டு போட்டணுங்க. மண் தரையிலே கட்டுற மாதிரி? தரை தாங்க சார், நம்மளுக்கு மண் தரையிலே கட்டிக்கிறதாங்க. ஓகே. இடம் நமக்கு சொந்த இடங்களா? இது வந்து நம்ம சித்தப்பா இடத்துல நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். மாட்டு வச்சிருக்கிற, சரி மழை வந்தது எங்க சாலையெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு, சரி இது சாலை போட்டுக்க அப்படின்னா அவர் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படி. சரி, எப்படி இது ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் சார். இது முதல்ல என்னோட ஒய்ஃபு தாங்க சார் காரணம். என்னமே எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க, என்னோட ஒய்ஃபு தாங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா நாம் வந்து எங்கேயோ நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு டெய்லியும் ஒரு 300 ரூபா 350 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னோட ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணலாம், அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க ஐடியா கொடுத்தது நாங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டுனுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? அவங்க வந்து இப்போ மேட்ரிமோனி ஆஃபீஸில் இருக்கிற அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. அது இந்த எங்கள் சித்தப்பா ஆஃபீஸ், இந்த இடத்துக்கார ஆஃபீஸ் தாங்க. அதுவும் அவரோட ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்து அவரோட ஆஃபீஸ்லேயே வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. சரி, ஓகே. அப்போ உங்கள் மனைவியோட
சப்போர்ட்டில் நீங்கள் வந்து மாட்டு என்ன பண்ணைய என்ன சொன்னாலுமே யார் என்ன சொன்னாலும் என் மனைவி தாங்க எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை எல்லாமே. ம் எதா இருந்தாலும் தைரியமாக செய்ய சொல்லிடுவேன். அப்படி அந்த எந்த தொழில் செஞ்சாலுமே நீ தைரியமாக செய்யுங்க, பார்த்துக்கலாம், என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற. ம் நம்மளும் கூட கொஞ்சம் பயந்து செய்வேன். சரிங்க. அதில் வந்து பயப்பட மாட்டாது. ஒன்று செய்ய ஒரு தைரியம். எதைக்கும் வந்து ஒரு தொழிலுக்குள்ளே இறங்குற போது பயந்துட்டு போய் இறங்கக்கூடாதுங்க, தைரியமாக செய்யுங்க அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி. சரிங்க. இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் வந்து 8th படிச்சிருக்கேங்க. 8th முடிச்சிருக்கீங்க. எங்கே வேலை பார்த்தீங்க? நான் முதல்ல வந்து இங்கே தோட்டத்து வேலைக்கு தான் போயிட்டுருப்பேங்க. ம் நான் வெளியே போய் தோட்டத்து வேலையில் கஷ்டப்படுறத பார்த்து தான் எனக்கு இந்த பண்ணையை உருவாக்கி கொடுத்தாரு. ம் ம் ம். பரவாயில்ல. உங்களுக்கு மாட்டு பண்ணையில் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு? அனுபவம் இல்லைங்க சார். நம்ம இல்லை இல்லை. எங்கள் அப்பா தாத்தா அந்த மாதிரி அப்பா வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பால் வியாபாரம் பண்ணி பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி. இப்போ மாடு வந்து இப்போ 16 மாடுகள் வச்சு மெயின்டைன் பண்ணுறது நிறைய வேலைகள் இருக்கும் இல்லைங்களா சார்? உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல தண்ணி வைக்குவோம். ம் தண்ணி வச்சுட்டு ஒரு 10 மணிங்கிற 9 மணிங்கிற போது மாட்டை கழுவிடுவேன். ம் இன்னைக்கு கழுவல, நீங்கள் வந்துக்கிறனால சரிங்க. 9 மணிங்கிற போது கழுவிடுவேனுங்க. சரிங்க. கழுவிட்டு மறுபடியும் 10 மணிக்கு 10:30 மணிங்கிற போது உள்ள நிழலில் வச்சு எல்லாம் மேவு போட்டுருவானுங்க. ம் ம் 11:30 மணிங்கிற போது தண்ணி வைப்பேன் மறுபடியும் இருக்கா. ம் அப்புறம் 1 மணிங்கிற போது 1 மணி 2 மணிக்கு நான் பால் கறக்க ஆரம்பிச்சிருவேன். ம் கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சு 4 மணி 5 மணி ஆயிருங்க. ம். நான் ஒருத்தர் மெதுவாக கறப்பணுங்க, கையில் கறந்துக்கும் மிஷின். நீங்கள் மட்டும்தான் கறக்குங்க? ஆமாங்க, நான் மட்டும். ஒரே ஆள் 16 மாடு? நான் ஒருத்தனே கறந்துக்குவேன், மிஷின் எல்லாம் கிடையாது, கையிலேயே கறந்துக்குவேன். சரிங்க. அப்புறம் 5 மணிங்கிற போது அம்மா இங்கேருந்து எல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அப்படி தண்ணி கட்டுறதுக்கு நைட்டுக்கு சரிங்க. அங்கே வந்து மேய வச்சு நைட்டுக்கு எல்லாம் அங்கேயே அந்த சைடில் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 பக்கம் மாற்றணும் வைக்க மாட்டேன். ம் ம் எனக்கு சும்மா கட்டியே வச்சுக்கிறனால அது கொஞ்சம் நடக்கிற கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி ஆகிக்குங்க. ம் 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 சரிங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வருஷ கணக்கில் அப்படியே போட்டு கட்டிடுவாங்க. ம். ஏன்னா அந்த மாதிரி கட்டணும்னு வச்சுங்க, அந்த கீழே வந்து புண்ணு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். புண்ணு வந்துடும். கொஞ்சம் அப்படியே நடக்கிற கூட்டுருவோம். ஏன்னா முதல்ல வந்து இப்போ மேவு இல்லைங்க, மேவு இருந்துச்சுன்னா அண்ணாங்கால் போட்டு மேயர் கூட்டுருவேன். ம் அது வாட்டுக்கு நடந்து காட்டுக்குள்ளே நடந்துட்டு வந்தாவே ஒரு ஆரோக்கியமாயிக்க மாட்டோம். ம் 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 இப்போ மேவு இல்லாதனால கட்டி வச்சு தான் மேய போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் கம்பி வேலி தான் போட்டிருக்கு. நீங்கள் அவுத்து விட்டா கூட மாடு வெளியெல்லாம் போகாதுங்க, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதனால கட்டி வச்சிருக்கீங்க? இங்கே மேவு இல்லைங்களா? என்ன இருக்குது? மேவு இருந்தால் தான் அது போய் மேயுங்க. சரிங்க. புல் இல்லாமல் மழை இல்லாமல் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. இதே நாங்கள் புல்லை வந்து காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிறோங்க. என்ன மாதிரி தீவனம்லாம் எப்படி? ஆனால் இது வந்து மசால் புல்லு, மக்காச்சோளத்தட்டு, அவ்வளோதாங்க தீவனங்க. அப்புறம் வைக்கப்புல் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு மாற்றி போடுவோம். இப்போ காலையில் வந்து வைக்கப்புல், மத்தியானத்துக்கு மசால் புல்லு, நைட்டுக்கு வந்து மக்காச்சோளத்தட்டு மாற்றி போட்டுருவோம். மாற்றி போடுறோங்க. இது கலப்பு தீவனம் அது வந்து தாளிக்கு தனியாக போட்டுருவோம், தண்ணி காட்டுறதுக்கு. கலப்பு தீவனம், மக்கா மாவு, அது போக பீர் வேஸ்ட்டு, அப்புறம் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுவேன். இப்போ இந்த ட்ரம்மில் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் பீர் வேஸ்ட்? அதெல்லாம் பீர் வேஸ்ட் எல்லாமே ட்ரம். வெயிலில் தான் வச்சுருக்கணுமா? வெயில் நிழல வைக்க எனக்கு வந்து அங்கே பக்கமாக இருக்குது தண்ணி காட்டுறதுக்கு, அங்கேயே வச்சுருப்பணுங்க. அங்கேயே எடுத்து போட்டு அங்கேயே எடுத்து போட்டுக்குவேன். சரி, ஓகே. இப்போ எப்படி ஒரே ஆள் நீங்கள் எத்தனை வேலையும் பார்த்துட முடியுங்களா? அம்மா இருக்கிற அப்படி எனக்கு ஹெல்ப் அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து என் மனைவி சப்போர்ட்டு, மாட்டை பராமரிக்கிறதுக்கு வந்து அம்மா சப்போர்ட். அம்மா சப்போர்ட்டு. சரிங்க. இப்போ ஒரு 200 லிட்டர் வந்து மொத்தமாக அவரே எடுத்துக்கிறாரு? ஆமாங்க சார். இல்லைங்க, அது ஒருத்தருக்கே நான் 200 லிட்டர் கொடுக்க மாட்டேங்க. அதை வந்து 50 லிட்டர் 4 பேருக்கு பிரித்து கொடுத்துருவீங்க. ஏன்னா ஒருத்தர் நம்பி தொழில் பண்ணக்கூடாதுங்களே. கண்டிப்பாக. திடீர்னு நாளைக்கு வேண்டாம் அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் நம்ம 200 லிட்டர் எங்கேயும் கொண்டு போய் ஊற்ற முடியாது. அதனால வந்து 4 பேருக்க பிரிச்சுட்ருவோங்க. ஒரு ஆளுக்கு 50 லிட்டர் தனித்தனியாக கொடுத்துருவோங்க. மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை, நோய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நான் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் மாதிரி தாங்க சார். நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபோன் பண்ணால் டாக்டர் வந்துடுவார், வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து ஃபோன் பண்ணிடுவார். அதிகபட்சம் அதாவது வந்து ஒரு மாடு வந்து கொஞ்சம் பார்த்தாவே தெரியுங்க அந்த மாட்டை காய்ச்சலா என்னன்னு. நம்ம பக்கத்தாடி போனாலும் மேவு திங்காது, தண்ணி குடிக்காது, அந்த செகண்ட்லேயே டாக்டர் சொல்லி ஊசி போட்டுருது. சரி, ஒரு மாடு இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். சரிங்க. ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க, இந்த பட்ஜெட்லேருந்து இந்த பட்ஜெட். சரி, என்னோட பட்ஜெட் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க சார் மாடு. ஏன்னா லட்ச ரூபா 1,30,000 அந்த ரேஞ்சிலையும் வாங்குவாங்க. நான் என்னோட பட்ஜெட் வந்து நம்ம சின்னதுலேருந்து பெருசு பண்ணணும், என்னோட ஆசையை தான். நம்மளது ஃபுல்லாக வந்து மினிமம் ஒரு 60 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்க எல்லா மாடும். அதுக்கு மேலே நான் போக மாட்டேங்க என்றைக்கும். என்னோட பட்ஜெட்டே வந்து 40லேருந்து 60, அதுக்குள்ளே தான் மாடே வாங்கணுங்க. இப்போ ரெண்டாவது நம்மக்கிட்ட கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா நீங்களே கண்ணுக்குட்டியெல்லாம்? சார் கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா கண்ணுக்குட்டி நான் வச்சிருவேனுங்க.
இப்போ எத்தனை ஒரு 10 கன்றுக்குட்டி வச்சுக்கிறேன். கிடாரி கன்று மட்டும் தான் வச்சுக்குவாங்களா இல்லை? ஆமாங்க சார். பொட்டை கண்ணெல்லாம் வச்சிருவணுங்க. காளை கண்ணும் இந்த டைம் விற்கிறக்கு ஏன்னா மனசு இல்லை. சரி வளர்ந்துச்சது அப்படின்னு விட்டுட்டுங்க. சரி சரி. இப்போ அடுத்து என்ன ஃபியூச்சர், இப்போ என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அடுத்த ஃபியூச்சர் பிளான் வந்து என்னோட இன்னொரு 10 மாடு வாங்கணுங்க. அதுதான் என்னோட பிளான். டிசம்பருக்குள்ளே ஒரு 10 மாடு வாங்கிடணும். அதுக்கு உண்டான பட்ஜெட்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? ஆமாங்க சார். இப்போ மழை பெஞ்சால் தான் செட்டில் கட்டுவீங்களா? இல்லைங்க சார், மத்தியானம் இப்போ கட்டிடுவேங்க. இப்பயும் கட்டி? ஆமாங்க, இப்போ கட்டிடுவோம். மற்றபடி வெளியில் தான் இருக்கும்? ஆமாங்க சார். நைட்டு ஃபுல்லாக வெளியே தான் வச்சுருப்போங்க. சாலைக்குள்ளே கட்ட மாட்டேன். ஏன்னா சாலைக்குள்ளே கட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீட்டாக இருக்கும். மத்தியானத்துக்கு ஹீட்லேயும் இருக்குதுங்களா, சாலையும் நம்ம நைட்டுக்கும் அதுக்குள்ளேயே கட்டிட்டு இருக்கிறோமா, அதனால நைட்டுக்கு வந்து வெளியே கட்டிட்டு நல்லா கூலிங்காக இருக்கும் மாடுக்கு. இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு சார்? இது போகிறதுக்கு 1 லட்ச ரூபா ஆயிடுக்குங்க சார். 1 லட்ச ரூபா? ஆமாங்க. இப்போ செலவுலாம் எப்படிங்க? மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது? 16 மாடு சார் நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாட்டுக்கு 500 ரூபா செலவு ஒரு மாட்டுக்கு மினிமம். அதாவது வந்து அது சாப்பிட்றதுக்கு மேவு, புண்ணாக்கு, தவிடு, பீர் அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாட்டுக்கு 500 ரூபாய் ஆயிப்போம் 3 வேளைக்கு. இப்போ நீங்கள் பால் கொடுக்குறீங்களா, அவங்க எப்படி வாரம் கொடுத்துருவாங்களா மாதம் கொடுத்துருவாங்களா? சார் நம்மளுது 10 நாளைக்கு ஒரு பில்லு இருக்குங்க. 10 நாளைக்கு ஒரு பில்லு. வாரத்துக்கு ஒரு பில்லு இருக்குது, மாதத்துக்கு ஒரு பில்லு இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த ரொட்டேஷனுக்கு கரெக்டாக? ஆமாங்க சார். அதனால வந்து நான் ரொட்டேஷனிங் கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேங்க. சரி. இப்போ நான் புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன், எத்தனை மாட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம் சார்? ஒரு மினிமம் ஒரு 7 மாடு. 7 மாடு. ஒரு 100 லிட்டரு வர்ற மாதிரி வச்சா தான் உங்களுக்கு கட்டு. அதுக்கு போடுறதுக்கு அதோட தீவன செலவுக்கு கரெக்ட் பண்ண முடியுங்க. இல்லாட்டின்னு உங்கள் கை காசு போட வேண்டியதாயிரும். மாடு கம்மியாக வச்சுருந்தாலும் பிரச்சனை தான். ஆமாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ 16 மாடு வச்சுக்கிறேன்னா இது செலவு போக நம்மளுக்கு எவ்வளோ நிற்கிங்க? மாதம் ஒரு 40 ரூபா, 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ளே தான் நிற்கிங்க. இதே ஒரு 10 மாடு வாங்கினோம்னா அந்த ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது நம்ம லாபம். மாடுகள் அதிகமாக வச்சு பாலை வந்து அதிகப்படுத்தினா தான், பாலை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு கூலியே தப்பிக்க முடியும். இல்லாட்டி நமக்கு எந்த அளவு பால் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு இதுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி போகிறதுக்கு சரியாக போகும். இந்த பேனு, உண்ணி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்களா சார்? உணிக்கெல்லாம் நான் வந்து மருந்து அடிக்க மாட்டேங்க சார். சரிங்க. நான் கையிலேயே ஒவ்வொன்றா பிடுங்கிடுவேன். தெரியும். அப்படியே கை வச்சாவே தெரியுங்க மாட்டில். இதில் வந்து எல்லாமே வந்து உனி இந்த மாடு தாங்க. இப்போல்லாம் ஒரு உனி இருக்காது. அதுக்குன்னு சொல்லி மத்தியானத்துக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுவோம். இப்போ இந்த கெஸ்ட் வாங்குதுல்ல, அது வந்து அந்த வெயிலுக்குங்க சார். வெயிலுக்கு தான். வெயிலுக்கு கண்டிப்பாக கெஸ்ட் வாங்குங்க. எல்லா மாடுமே வாங்குங்க. அது ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கெஸ்ட் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். விக்கோல் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க சார்? இப்போது ஒரு மாதத்துக்கு எப்படி இருந்தால் ஒரு 100 கத்தை வாங்குவீங்க. ஒரு கத்தை. இது இல்லாமல் வேறு என்னென்ன வெளியில் வாங்கிக்கிறீங்க? வெளியில் வந்து இப்போ மக்காச்சோள தட்டு வாங்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம தோட்டம் வந்து குத்தகை பிடிச்சி அங்கே வந்து மசால் பல்லு, மக்காச்சோள தட்டு, கம்பு இதெல்லாம் விதைச்சி இப்போ அறுவடைக்கு பக்கமாக வந்துருச்சுங்க. ஒரு 20 நாள் அறுவடை பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். குத்தகைக்கு பிடிச்சிருக்கீங்க? எவ்வளோ குத்தகைங்க? மாதம் வருஷத்துக்கு 50,000. 50,000. எத்தனை ஏக்கர்? 2.25 ஏக்கர். 2.25 ஏக்கர். இப்போ நம்ம பசுந்தீவனம்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வரீங்களா? இல்லைங்க சார், இப்போ வந்து காசு கொடுத்து வாங்கி போடுறோம். காசு கொடுத்து வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகுதுங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம லாபத்தை பார்க்கக்கூடாதுங்களே. ஏன்னா முன்ன வந்து இது ஒரு லாபம் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. இப்போ வந்து நம்ம அதுக்கு லாபத்தை பார்க்கக்கூடாதுங்களே. அதுக்கு வாங்கி போடுறது தான் பார்க்கணும். ஒரு மாட்டில் இருந்து ஆரம்பித்து 16 மாடு, ஒரு 10 கன்றுக்குட்டி, மொத்தம் 26 மாடுகள் கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே அவரோட சொந்த உழைப்பில் கடுமையாக உழைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.